இன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஆஹ் இந்தியா வேளாண் சூழ்நிலையில மிகவும் ஒரு முக்கியமான ஆஹ் ஒரு பண்ணைய முறை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மற்ற மேலை நாடுகள் எல்லாம் காட்டிலும் நம்ம வந்து இந்திய கால சூழ்நிலைகள் மற்றும் அமைப்பு, அதாவது எண்ணற்ற காரணிகள் இருக்குது. இந்த காரணிகள்லாம் நம்ம வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு நம்ம வந்து பெரிய பெரிய அளவில் விவசாயம் செய்து மிஷினரிஸ் எல்லாம் பயன்படுத்தி விவசாயம் செய்வதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் நம்மக்கிட்ட கிடையாது. என்னன்னா நம்மளுடைய மக்கள் தொகை, அதன் மூலமாக வந்து நிலங்கள் வந்து சிறு துண்டுகளாக பிரிக்கப்படுவது, சிறு குறு விவசாயிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பது, இது மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகளை எல்லாம் வந்து நிவர்த்தி செய்வதற்கான ஒரு பண்ணைய முறை அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒருங்கிணைந்த பண்ணைய முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இந்திய சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு பண்ணை முறை, ஒரு ரிஸ்க்கு வந்து மிகவும் குறைப்பதற்கு உண்டான ஒரு வழிமுறை. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு தொழில் 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 முறைகளை பார்த்தோம் அப்படின்னா, அதாவது தனிநபர் தொழில் நிறுவனம், 2 நபர்கள் சேர்ந்த தொழில் நிறுவனங்கள், அதே மாதிரி கூட்டு நிறுவனங்கள், அப்புறம் பப்ளிக் ப்ரைவேட் லிமிடெட், பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ், இது மாதிரி ஒவ்வொரு வழிமுறைகள்லாம் இருக்குது. நம்ம இப்போ ஒரே ஒரு பயிரை மட்டுமே சார்ந்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அதாவது விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து சோல் ப்ராப்பர்ட்டியுடைய தனிநபர் நிறுவனம் மாதிரி. அவர் என்ன லாப நட்டங்கள் வந்தாலும் அது அவருடையவே சேர்ந்தது. திடீர்னு லாபமும் வரலாம், இல்லை நட்டமும் போகலாம். ஸோ அது மாதிரி ஒரு சூதாட்ட நிலையில தான் நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதே வந்து அந்த நம்ம பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எண்ணற்ற நபர்களிடமிருந்து சிறுக சிறுக வந்து காசுகளை சேகரித்து தொழில் செய்கிறாங்க. அதில் ஏதாவது நட்டங்கள் ஏற்பட்டாலும் ஒருவருக்கு 1,00,000 ரூபாய் நட்டம் அப்படிங்கிறதும் ஒருத்தருக்கு ஒரு 1000 ரூபாய் மட்டும் நஷ்டம் அப்படிங்கிறதும் வந்து எண்ணற்ற வித்தியாசங்கள் இருக்குது இல்லையா. ஸோ அதான் அந்த ரிஸ்கை வந்து பகிர்ந்தளிப்பது. ஸோ அது மாதிரியான ஒரு பகிர்ந்தளிப்பதை, அந்த ரிஸ்கை பகிர்ந்தளிப்பதற்கு மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த ஒருங்கிணைந்த பண்ணைய முறை அப்படிங்கிறது. இந்த ஒருங்கிணைந்த பண்ணைய முறையின் மூலமாக நமக்கு வந்து எண்ணற்ற நன்மைகள் இருக்குது. ஸோ அதை வந்து ஒவ்வொன்றா நம்ம என்னங்கிறத பார்ப்போம். ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த விஷயம். நம்ம காலங்காலமாக நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் நம்ம கடைபிடித்து வந்துட்டு இருக்க ஒரு விஷயந்தான். அதுதான் வந்து நம்ம பயிர் செய்வதன் கூடவே வந்து மாடுகள் வளர்ப்பது, மீன் வளர்ப்பது, காளான் வளர்ப்பது, இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா கால்நடை வளர்ப்பு, அதற்கு தேவையான தீவன வளர்ப்பு, அதுக்கப்புறம் வந்து மீன் வளர்ப்பு, தோட்டக்கலை பயிர்கள், காய்கறி பயிர்கள் வளர்ப்பது, அதுக்கப்புறம் வந்து மீன், பன்றி வளர்ப்பு, மாடு அப்படிங்கிற ஒரு அங்கம் இருப்பதன் காரணமாக வந்து பயோகேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் எரிவாயு உற்பத்தி செய்வது, அந்த இதுலேருந்து வரக்கூடிய டைஜஸ்டட் மெட்டீரியல்ஸை வச்சு நம்ம வந்து வெர்மி கம்போஸ்ட் உற்பத்தி செய்யலாம், அதாவது மண்புழு உரம் தயாரித்து செய்யலாம். அதே மாதிரி மஷ்ரூம் காளான் வளர்ப்பு செய்கிறது, அதே மாதிரி வாத்து வளர்ப்பது, கோழி வளர்ப்பது, புறா வளர்ப்பது, இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள்லாம் வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் நம்ம செய்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் நம்ம பெற முடியும். ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிறது வேளாண்மை மற்றும் அதனை சார்ந்த தொழில்களான பால் பண்ணை வளர்ப்பு, பால் பண்ணை முறை, கோழிப்பண்ணை, மீன் வளர்ப்பு, உணவு காளான் வளர்ப்பு, சாண எரிவாயு கலன் அமைத்தல், தேனீ வளர்த்தல், பழமரங்கள் வளர்த்தல், வீட்டு தோட்டம் மற்றும் வேளாண் காடுகள் அமைத்தல் போன்றவற்றை விஞ்ஞான முறைப்படி இணைத்து செயல்படுவது தான் வந்து என்னது அப்படின்னா ஒருங்கிணைந்த பண்ணைய முறை. எல்லாத்தையும் வந்து எந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம வந்து ஒருங்கிணைக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணற்ற நன்மைகள் இருக்குது. உணவு உற்பத்தி வந்து உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு
வறண்ட நிலங்கள், அதாவது தண்ணீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய இடங்களில் வந்து இன்னமும் விவசாயிகள் ஒரே ஒரு போகத்துக்கு மட்டும்தான் நமக்கு தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை வந்து நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு விவசாயிகள் நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரே முறை வந்து நம்ம வந்து நெல் பயிர், அதிகமாக தண்ணீர் தேவைப்படக்கூடிய நெல் பயிர்களாவோ இல்லை வாழையோ இல்லை கரும்போ இது மாதிரி ஒரு பயிர்களை போட்டுட்டு அடுத்த போகத்துக்கு வந்து நம்ம விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சூழ்நிலைகள்லாம் நடக்குது. ஆனால் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த எங்கே வந்து நீர் பற்றாக்குறை இருக்குதோ அங்கே வந்து தேவையில்லாமல் அதிகமாக நீர் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பயிர்களான நெல் இது போன்ற பயிர்கள் எல்லாம் தவிர்த்து விட்டு வேறு நீர், அதாவது கால்நடை வளர்ப்பு, நீர் மிகவும் குறைவாக தேவைப்படக்கூடிய மற்ற பழமரங்களாக இருக்கட்டும் அல்லது காய்கறி பயிர்களாக இருக்கட்டும், இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் பயிரிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து உற்பத்தியை வந்து அதிகரிக்கலாம், உணவு உற்பத்தியை அதிகரிக்கலாம். அதே மாதிரி நம்ம 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 சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களினுடைய அதாவது உணவு விகிதம் இருக்குது இல்லையா, அதாவது நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக நெல் அதனை நெல் பயிர்களை மட்டுமே முதன்மை தானியமாக நம்ம சாப்பிட்டுட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் நம்ம செய்யும் பொழுது நமக்கு வந்து புரதச்சத்தும் கொழுப்புச்சத்தும் அது கிடைப்பதற்கு ஒரு நம்ம உணவு பழக்க வழக்கத்தையே ஒரு பன்முகத்தன்மை ஏற்படுத்துவதற்கு ஒரு சிறப்பான வாய்ப்பாக எது அமையும் அப்படின்னா இந்த ஒருங்கிணைந்த பண்ணைய முறை அமையும். இதன் மூலமாக நிகர வருமானம் அதிகரிக்கும். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஒரு தொழிலில் மிகவும் அதிகமாக ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களோ அந்த தொழில் வந்து நல்ல லாபகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதான் வந்து பிஸ்னஸில் ஒரு நடைமுறையாக இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் ஒரு விவசாயி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மற்ற எல்லா துறையில் இருக்கக்கூடிய ரிஸ்கை காட்டிலும் இதில் உள்ள ரிஸ்க் வந்து மிக மிக அதிகம். ஆனால் மற்ற துறையில் வந்து ரிஸ்க் எடுத்தால் நல்ல வருமானம் ரொம்ப ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஹை ரிஸ்க் இருக்குது, ஆனால் ஹை ரிட்டர்ன் வேளாண்மை துறையில் சுத்தமாக கிடையாது. ஏனென்றால் அவர் வந்து பூச்சி நோய் தாக்குதல்லேருந்து பாதிக்கப்படணும், நம்ம ஒவ்வொரு இடுபொருட்களுடைய விலை ஏற்றத்திற்கு வந்து இது பண்ணணும். அதே மாதிரி காலநிலை மாற்றத்தினால ஏற்படணும், மண் சத்து பற்றாக்குறையினால நம்ம வந்து விளைச்சல் பாதிக்கப்படும், அது வேலையாட்கள் பற்றாக்குறையினால விளைச்சல் பாதிக்கப்படும். இது மாதிரி எண்ணற்ற சூழ்நிலைகளால் பாதிக்கப்படும். அதே மாதிரி கடைசியாக வந்து நல்லாவே விளைந்து இருந்தாலும் வியாபாரி இடைத்தரகர்களிடம் மூலமாகவும் வந்து அவங்க பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்க, பாதிப்பை எதிர்கொள்ளுகிறார்கள். ஆனால் இதை வந்து நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம மற்ற துறைகளை காட்டிலும், அதாவது மற்ற துறைகள் எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, குறைந்த ஒரு அதாவது அவருடைய மூலதன பொருட்கள் வந்து மொத்த விலையில் வாங்கி அவர் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை வந்து சில்லறை விலைக்கு விற்பார். ஆனால் இங்கே அக்ரிகல்ச்சரில் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸாக இருக்கும். அதாவது அவர் வாங்கக்கூடிய மூலப்பொருட்கள் வந்து எல்லாமே வந்து சில்லறை விலையில் தான் வாங்குவார், ஆனால் அவர் விற்கக்கூடிய பொருள் வந்து மொத்த விலையில் வைப்பார். ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஒரு இந்த இந்த வேளாண்மை சார்ந்த பொருளாதாரத்துறையில் பொருளாதாரம் வந்து மிகவும் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் விவசாயிகளுக்கு வழங்குது. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த ஒருங்கிணைந்த பண்ணையின் மூலமாக வந்து நிகர வருமானத்தை கண்டிப்பாக அதிகரிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கக வேளாண்மையில் ஒரு ஒன் ஆஃப் த மெயின் அங்கமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா மாடு. ஸோ ஆடுகள் இருக்கும் பொழுது அதனுடைய எச்சங்கள் வந்து மண்ணுடைய அங்கக கரிமத்தை வந்து அதிகரிப்பதன் காரணமாக கண்டிப்பாக மண் வளம் வந்து மேம்படும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஜேசி குமரப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய காந்தியன் எக்கானமிஸ்ட், காந்திய பொருளாதாரம் கொள்கை சார்ந்த ஒரு பொருளாதார நிபுணர். அவர் சொல்லுவாங்க, அவர்கிட்ட வந்து இது மாதிரி ஒரு கருத்து கேட்டாங்கன்னா, இது மாதிரி ஒரு ஃபோரத்தில் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து டிராக்டர்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அதை பற்றி உங்கள்கிட்ட கருத்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அந்த டிராக்டர் வந்து சாணம் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். ஸோ அப்போவே வந்து அந்த ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணி எந்த மாதிரியான பின்விளைவுலாம் அதை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் யோசித்து அவங்க வந்து அந்த டிராக்டர் சாணம் போடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா அது வந்து இட்ஸ் எ நியூட்ரியன்ட் சைக்கிள். அது வந்து அங்கே அந்த விளையக்கூடிய பசுந்தீவனமாக இருக்கட்டும் இல்லை உலர் தீவனமாக இருக்கட்டும், அதுலேருந்து மாட்டு வயிற்றுக்குள்ளே போய் அது வந்து திரும்ப எங்கே வரணும் அப்படின்னா நம்ம
மண்ணுக்கே வரணும். அது அந்த சைக்கிள் அந்த சுழற்சி முறை வந்து தடைபடும் பொழுது கண்டிப்பாக மண் வளம் வந்து குறையும் அப்படிங்கிறது தான் அவருடைய இதுதான். ஸோ அதனால் மண் வளம் வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி தரமான சத்து பொருட்கள் நமக்கு கிடைக்கும். அதனால் அதாவது ஊட்டச்சத்து மிக்க பொருட்கள், ஏன்னா வந்து புரதச்சத்தோ கொழுப்போ மினரல்ஸ் ஃபைபர்ஸ் நமக்கு தேவையான தாதுப்புக்கள் அப்புறம் வந்து நார்ச்சத்துக்கள் இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து கிடைக்கிறதுக்கு எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்குது. இதன் மூலமாக எந்த ஒரு பொருளையுமே வந்து நம்ம அளவுக்கு அதிகமாக ஒரு இடத்துல குழுமி வைக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து நோய் தொற்றுகள் வந்து பிரச்சனைகள் ஏற்படும். அது நோயாக இருக்கலாம், இல்லை பூச்சியாக இருக்கலாம். உதாரணமாக வேளாண்மையே வந்து அங்கே பரவலாக இருந்துச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பூச்சி நோய் தாக்கத்திலே வந்து பெரிய அளவில் இருக்காது. ஆனால் எல்லா இடங்களையும் நம்ம வந்து ஒரே மாதிரியான பயிர்களை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதற்கு தேவையான சாப்பாடு வந்து கிடைக்கும் பொழுது அதனுடைய வளர்ச்சி மிக அபரிமிதமாக இருந்து நமக்கு என்ன கிடைக்கும், என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து எண்ணற்ற பிரச்சனைகள் வரும். அதனால அதன் காரணமாக நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்ஸோ அதாவது பூச்சி மருந்து தெளிப்பதோ இல்லை பூஞ்சான கொல்லிகளை தெளிப்பதோ இது மாதிரி காரணங்களாலும் சுற்றுப்புற சூழல் வந்து மாசுபடுது. ஸோ இந்த சுற்றுப்புற சூழல் மாசுபடுவதை குறைப்பதற்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக. அதே மாதிரி உற்பத்தி செலவு குறைவு. உற்பத்தி செலவு குறைவுனா ஒரு அங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய கழிவானது மற்ற அங்கத்திற்கு மூலதன பொருட்களாக அமைவதன் காரணமாக நமக்கு என்ன வருது அப்படின்னா இந்த உற்பத்தி செலவு வந்து மிகவும் குறையுது. அதே மாதிரி ஆண்டு முழுவதும் வருமானம் தொடர்ச்சியாக வந்து ஆடு, கோழி மற்றும் அசோலா வளர்ப்பு, பயோகேஸ் மூலமாகவும், அதே மாதிரி நம்ம எண்ணற்ற அங்கங்கள் சொல்கிறோம் இல்லையா, மஷ்ரூம், காளான் வளர்ப்பு, தேனி வளர்ப்பு, இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, புறா வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, இதன் மூலமாக நமக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து ஆண்டு முழுவதும் வருமானம், அதாவது நாள் வருமானம், மாத வருமானம், ஆண்டு வருமானம், இது மாதிரி பிரித்து அதனுடைய அங்கங்களை நம்ம வந்து வகுத்துக்கிட்டோம் அப்படின்னா எண்ணற்ற நன்மைகளை பெறலாம். அதே மாதிரி எரிசக்தி அப்படிங்கிறது நம்ம பயோகேஸ் பிளான்ட், அதாவது நானும் வந்து எனக்கு தெரிந்த விவசாயிகள் யாரெல்லாம் வந்து மாடுகள் வந்து அதிகமாக வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய சாணத்தை வந்து குவியலாக போட்டு வச்சுருப்பாங்க. அது எளிதில் மக்கிறதுக்கும் எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம வந்து நான் என்ன வெளியில் சொல்லலாம் அப்படின்னா இது மாதிரி பயோகேஸ், அதாவது உயிர் எரிசக்தி வாயு உற்பத்தி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பெருசாக வந்து நமக்கு வந்து செலவு செய்ய போகிறது கிடையாது. ஆனால் அதனால் வந்து இந்த பயோகேஸ் பிளான்ட் அமைப்பதன் மூலமாக நமக்கு வந்து எளிமையாக பசுமையில் வாயுக்கள் வந்து நம்ம வெளியிடாமல் வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து நம்ம எரிசக்தியை, அதாவது மீத்தேனை பயன்படுத்தி நம்ம வந்து நமக்கு தேவையான எரிசக்திகளை பெறலாம். அதே மாதிரி தீவன பயிர் வந்து மாட்டுகளுக்கு தேவையான தீவன பயிர்கள் வந்து எளிமையாக கிடைக்குது. நம்ம வந்து இப்போ இந்திய வேளாண்மையில் பால் வளர்ப்பில் வந்து மிகவும் ஒரு சவாலான ஒன்று அப்படின்னா வந்து இந்த என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா நம்ம வந்து அதிகமான உலர் தீவனங்களை நம்பியே நம்ம வந்து கறவை மாடுகள் வளர்ப்பதன் காரணமாக நமக்கு வந்து சரியான அளவில் வந்து அந்த பால் உற்பத்தியை அடைய முடியாது. என்ன காரணம் அப்படின்னா நீங்களாம் கிராமங்களெல்லாம் இதுதான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது எந்த மாடு வந்து புல் அதிகமாக மேய்ந்து வருதோ அந்த மாடுகளுக்கு வந்து அதிகமாக தீவன செலவுகளே வராது. ஸோ அதே மாதிரி நம்ம அதாவது பசுந்தீவனங்கள், உலர் தீவனங்கள், அடர் தீவனங்களுடைய விகிதம் வந்து சரியான விகிதத்தில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து வேறு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இந்த அங்கக ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வந்து தீவன பயிர் உற்பத்தி செய்வதன் மூலமாக நமக்கு வந்து என்ன பெறலாம் அப்படின்னா நம்ம வந்து அந்த பசுந்தீவன உற்பத்தியை வந்து எளிமையாக பெறலாம். அசோலா இது மாதிரியான எண்ணற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதன் மூலமாக தீவன பயிர் அடைவது. அதே மாதிரி பண்ணைக்காடுகளில் வந்து வரப்பு ஓரங்களிலும் நடலாம். அதன் மூலமாக நமக்கு வந்து நல்லதொரு பலனை அடையலாம். ஒரு 15-30 வருடங்களுக்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு மரங்களை வெட்டி விற்பதன் மூலமாக நமக்கு வந்து இது பண்ணுவோம். அதே மாதிரி மண் அரிப்பு ஏற்படுவது குறையும். வேலைவாய்ப்பு தொடர்ச்சியாக வந்து வேளாண்மையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒருவர் வந்து ஒருத்தர் வந்து ஒரு வேளாண்மையில் நிலவக்கூடிய வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா ஒருத்தர் வந்து ஏற்கனவே 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க, மூன்றாவதாக ஒருத்தர் போய் சேர்ந்தாலும் அதே வேலையை தான் பகிர்ந்து கொள்ள போகிறாரு. அவரால் எந்த ஒரு பண்ணையில் வந்து எந்த ஒரு வருமானமும் அதிகரிப்பு செய்யாது. ஆனால் வந்து நம்ம இந்திய வேளாண்மையில் வந்து இந்த
டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் வந்து நிலவி கொண்டிருக்கிறது. ஸோ இந்த வேலை இந்த அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, அந்த டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டை குறைப்பதற்கு இது மாதிரி பண்ணையினுடைய வருமானத்தை அதிகரிப்பது, அதாவது வெவ்வேறு வெவ்வேறு அங்கங்களை வந்து ஒருங்கிணைப்பதன் மூலமாக நம்ம வந்துட்டு பண்ணையினுடைய வேலைவாய்ப்பை வந்து அதிகரிக்கலாம். ஸோ தொடர்ச்சியாக வந்து ஒருத்தருக்கு வேலை இல்லாமல் அவர் வந்து ஐடியலாக இருந்திருக்க மாட்டார். அவர் தொடர்ச்சியாக இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வேலை, அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தொடர்ச்சியாக ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் நம்ம வந்து நம்மளுடைய மனித சக்தியினுடைய இழப்பையும் தவிர்த்து கொள்ளலாம். இதெல்லாம் வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தினுடைய நன்மைகள். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தினுடைய அமைப்பு வந்து சரியான விகிதத்தில் இருக்கணும். சப்போஸ் ஒரு ஏக்கர் வச்சுருந்தாருன்னா அதில் 55 பகுதி 55% வந்து பயிர் சாகுபடிக்கும், மீது ஒரு 25% வந்து தீவன பயிர் சாகுபடிக்கும், ஒரு 10% காய்கறி பயிர் சாகுபடிக்கும், 4% பழப்பயிர்கள் சாகுபடிக்கும், கால்நடை வளர்ப்புக்கு ஒரு 5% இடமும், அதே மாதிரி ஒரு பயிர் கழிவுகளை மக்க வைப்பதற்குண்டான ஒரு இடமும் வந்து நம்ம ஒதுக்கி, இது மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த முறையில் நம்ம வந்து, அதாவது நம்ம எல்லாமே வளர்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் வந்து விஞ்ஞான முறையில் அது பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஒரு காம்பனண்ட்டனுடைய எண்ணிக்கை மிக அதிகமாகும் பொழுது அது இன்னொரு அங்கத்தை வந்து பாதிப்படைய செய்யும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையை எட்டாத வரைக்கும் நம்ம வந்து சரியாக பகிர்ந்தளிக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு சரியான முறையாக வந்து நமக்கு அமையும். ஸோ இதன் மூலமாக நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு அதாவது மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையற்ற சந்தையை வந்து நம்ம வந்து தவிர்ப்பதன் மூலமாக நமக்கு வந்து ஒரு நிலையான வருமானத்தை பெற முடியும். இதில் வந்து ஒவ்வொரு அங்ககம் ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் வந்து வெவ்வேறு அங்கக முறைகள் இருக்குது. அதாவது நன்சை நிலத்திற்கு, புன்சை நிலத்திற்கு, மானாவாரி நிலங்களுக்கு ஏற்ற ஒவ்வொரு வெவ்வேறு அங்கக கூறுகள்லாம் இருக்குது. ஸோ வயல்வெளிக்கு ஏற்ற முறை அப்படின்னு பார்த்தோம்னா பயிர், கோழி, மீன் வளர்ப்பு, பயிர், புறா மீன் வளர்ப்பு, பயிர், ஆடு மீன் வளர்ப்பு, பயிர், ஆடு, மீன் மற்றும் உணவு காளான் வளர்ப்பு, நெல், மீன், அசோலா வளர்ப்பு, இது மாதிரி அமைப்புகள் இருக்குது. பயிர் வளர்ப்பு, அதன் கூடவே மீனை வந்து ஒருங்கிணைப்பு செய்வது. ஸோ மீன் வளர்ப்பது, மீன் மற்றும் இந்த கோழி வளர்ப்பு. கோழி வளர்ப்பு மூலமாக நமக்கு என்ன பெறுது அப்படின்னா, நம்ம இந்த கோழிகள் எச்சம் வந்து நேராக அந்த குளத்தின் விழுவ மாதிரி வச்சு அமைப்பு ஏற்படுத்துவதன் மூலமாக அதன் மூலமாக அளவுக்கு அதிகமான ஃபைட்டோ பிளாங்க்னு சொல்லக்கூடிய பூஞ்சானங்கள், பாசிகள்லாம் உற்பத்தி அந்த குளத்தில் நடக்கும். இதுவும் வந்து ஒரு சரியான அளவில் இருந்தால் தான். அளவுக்கு அதிகமாக நைட்ரிக் ஆசிட் போகும்பொழுது அங்கே வந்து மீன்கள் இறப்பதற்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ எந்த காம்பனண்ட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப முக்கியமாக கருத்தில் கொள்ளணும். ஸோ சரியான எண்ணிக்கையில் நம்ம வந்து பராமரித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மீன் வளர்ப்பும் செய்யலாம், கோழி வளர்ப்பும் செய்யலாம். அதே மாதிரி ஆடு வளர்ப்பு. ஆட்டுக்கொட்டைகளிலிருந்து வெளியே வரக்கூடிய சாணங்கள், எச்சங்கள்லாம் வந்து நம்ம நேரடியாக மீன் குட்டைகளை விழுவதன் மூலமாக நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அங்கேருந்து தண்ணி வந்து உபரி தண்ணீர் வந்து இதுலேருந்து வெளியில் போகணும். ஸோ வந்து ஒரு அதிகமாகாமல் இருப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை சரியான முறையில் நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். ஸோ அதன் மூலமாக நமக்கு வந்து இங்கே பாசிகள் வளர்வதற்கு ஒரு ஏதுவான சூழ்நிலை உருவாகும். அதை வந்து மீன்கள் வந்து உணவாக உட்கொள்ளும். ஸோ அதன் மூலமாகவும் நம்ம வந்து இந்த இதை ஒருங்கிணைக்கலாம். ஸோ ஆடுகளை ஒருங்கிணைப்பது, வயல்களில் வந்து புறா கூண்டு ஒரு இடத்துல அமைத்து அதை வந்து வயல்களில் மேய்வதன் மூலமாக நமக்கு வந்து எண்ணற்ற நன்மைகள் இருக்குது. எந்தெந்த மாதிரியான நன்மைகள் அப்படின்னா, புறாக்களை விற்பது ஒரு நன்மையாக இருந்தாலும் அந்த புறாக்கள் வந்து நிறைய வயலில் இருக்கக்கூடிய கூட்டுப்புழுக்களையும் புழுக்களையும் வந்து உணவாக உட்கொள்ளும். ஸோ அதன் மூலமாக நமக்கு வந்து பூச்சி தாக்குதலினுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 40 ஜோடி புறாக்களை வந்து ஒரு மாதத்துக்கு நமக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த 40 ஜோடி புறாக்கள் வந்து 64 புறா குஞ்சுகள் கிடைக்கும். அதில் வந்து நம்ம வந்து 64 குஞ்சுகளினுடைய வந்து ஒரு சராசரியாக ஒரு 1/2 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ஒரு மாதத்தில் வந்து 32 கிலோ வந்து நமக்கு இறைச்சி கிடைக்கும். ஸோ உதாரணத்துக்கு நம்ம அதை விற்றோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஜோடியிலேருந்து கிடைக்கும் குஞ்சுகள் வந்து ஒரு வருஷத்தில் வந்து 7 ஜோடி
கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு வந்து செலவு பார்த்தோம்னா ஒரு 5,200, ஆனால் அதுலேருந்து வருமானம் வந்து ஒரு 10,150 ரூபாய் வந்து வருமானமாக நம்ம பெறலாம். அதே மாதிரி உணவு காளான் உற்பத்தி, நாளொன்றுக்கு உற்பத்தி திறன் வந்து ஒரு 2 கிலோ உற்பத்தி திறன் அளவு கொண்ட ஒரு பண்ணை குடியிலேருந்து நம்ம அமைச்சு கொண்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து வைக்கோல் தேவைப்படுது, அப்புறம் வித்து காளான் தேவைப்படுது. ஒரு ஒரு மாதத்துக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு 2 கிலோ அப்படின்னு வச்சுட்டோம்னா 60 கிலோ ஒரு நமக்கு வந்து உணவு காளான் வந்து உற்பத்தி செய்யலாம். ஸோ இதன் மூலமாக நம்ம வந்து சராசரியாக ஒரு 2,400 ரூபாய் வந்து வருமானத்தை இதன் மூலமாக பெற முடியும். அதே மாதிரி நெல் சார்ந்த ஒருங்கிணைந்த பண்ணையம், நெல் உற்பத்தி செய்வதும் தண்ணீர் வந்து எந்த ஒரு பற்றாக்குறையும் கிடையாது. அதன் மூலம் அதன் கூடவே வந்து மற்ற அங்கங்களையும் ஒருங்கிணைப்பு செய்வது, அதாவது என்னென்ன அங்கங்கள்லாம் ஒருங்கிணைப்பு செய்யலாம் அப்படின்னா கோழி வளர்ப்பு, முன்னாடியே பார்த்த மாதிரி மீன் வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, அல்லது பயிர், அதன் கூடவே வந்து புறா, மீன், காளான் வளர்ப்பு, இது மாதிரி வெவ்வேறு அங்கங்களை நம்ம வந்து சரியான அளவில் இது பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பயிர் சாகுபடி மட்டும் செஞ்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து 10,000 கிலோகிராம் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இதே வந்து நமக்கு கோழி, மீன், காளான் வளர்ப்பு இது எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பு செய்யும் பொழுது நமக்கு வந்து அதனுடைய உற்பத்தி திறன் மிக மிக அதிகரிப்பு செய்யுது. ஸோ பயிர், புறா, மீன், காளான் வளர்ப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 33,000 கிலோ வந்து நமக்கு இதனுடைய எடைகள்லாம் கிடைக்குது. ஸோ அதன் மூலமாக நமக்கு வந்து நல்லதொரு வருமானத்தை நம்ம வந்து பெற முடியும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் வரவு வந்து இந்த பயிர் சாகுபடி, மீன், புறா வளர்ப்பு இதில் வந்து மிக அதிகமாக வெள்ளாடு வளர்ப்பும் ஒருங்கிணைப்பு செய்யும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து 511 ரூபாய் ஒரு நாள் வரவாக கிடைக்குது. இதே வந்து ஒரு நெல் சாகுபடி மட்டும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து 178 ரூபாய் கிடைக்குது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து 2.5 மடங்கு அதிகமாக நமக்கு வந்து பண்ணையினுடைய வருமானத்தை அதிகரிப்பு செய்வதற்கு ஒரு சிறந்த வழிமுறையாக இந்த ஒருங்கிணைந்த பண்ணைய முறை அமையுது. அதே மாதிரி வேலை வாய்ப்பு வந்து எந்த மாதிரியான பகிர்ந்தளிக்கப்படுது அப்படின்னா இதே பயிர் சாகுபடி மட்டும் செய்யும் பொழுது நமக்கு வந்து மொத்தம் 369 வேலையாட்கள் தேவைப்படுது. இதே பயிர், மீன், கோழி இதெல்லாம் அனைத்தையும் ஒருங்கிணைப்பு செய்யும் பொழுது கிட்டத்தட்ட 576 மனித நாட்கள் வந்து வேலை தேவைப்படுது. ஸோ அதாவது ஒரு வேலைவாய்ப்பு வந்து சீராக அமைவதற்குண்டான ஒரு சாத்தியக்கூறுகளையும் இது வந்து ஏற்படுத்தி தருது. அதே மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வந்து பண்ணைக்குழு வந்து சுழற்சி செய்வதன் மூலமாக நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய சத்துக்களினுடைய அளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பயிர் சாகுபடி மட்டும் செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் அளவு வந்து கிட்டத்தட்ட 34 ஒரு ஏக்கருக்கு 34 கிலோ தலைச்சத்தும் 8 கிலோ மணிச்சத்தும் வந்து சாம்பல் சத்தும் அது வந்து அதே மக்க வச்சு செஞ்சோம் அப்படின்னா இதே வந்து கோழி, மீன் வளர்ப்பு, காளான் வளர்ப்பு இதெல்லாம் நம்ம ஒருங்கிணைப்பு செய்யும் பொழுது கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 246 கிலோ சாம்பல் சத்து, 145 கிலோ மணிச்சத்து, 241 கிலோ தலைச்சத்து அதிகரிப்பதற்கு நமக்கு வந்து ஒரு வாய்ப்பாக அமையுது. ஸோ பயிர்க்கழிவு சுழற்சி செய்வதற்கும் ஒரு சிறந்த வழிமுறையாக அமையுது, நம்மளுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பாகவும் அமையுது. அதே மாதிரி நமக்குடைய வேலை வாய்ப்பையும் வந்து ஒரு சீராக அமைப்பதற்கு உண்டான ஒரு வழிமுறையாகவும் அமையுது எது இந்த ஒருங்கிணைந்த பண்ணைய முறை. ஸோ அதனால் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம்ங்கிறது ஒரு சிறந்த ஒரு வரப்பிரசாதமாக தான் கருத்தணும். உதாரணத்துக்கு ஒரு ஹெக்டேர் வந்து நம்ம இது வச்சுருக்காங்க அப்படின்னா அதை வந்து வெவ்வேறு கூறுகளாக நம்ம பிரித்து கொள்ளலாம். நம்மளுடைய தேவையை மற்றும் சந்தை வாய்ப்புகளை பொறுத்து அது வந்து அமைப்பு செய்யணும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு ஹெக்டேர் வச்சுருக்கவர் வந்து ஒரு 90.90 ஹெக்டேரை வந்து நெல் சாகுபடி செய்வதற்கும் அதுலேருந்து வைக்கோல் கிடைப்பதை வந்து நம்ம வந்து காளான் உற்பத்திக்கும் அந்த காளான் உற்பத்தியிலேருந்து வரக்கூடிய கழிவுகளை வந்து திரும்ப வந்து வைக்கோலுக்கு நெல் சாகுபடி செய்வதற்கு உண்டான ஒரு அங்கமாகவும் பயன்படுத்தலாம். அதிலேருந்து முட்டைக்கோழி வளர்ப்பு, புறா வளர்ப்பு மற்றும் வெள்ளாடு வளர்ப்பு. முட்டைக்கோழி வந்து ஒரு 50, புறா வந்து ஒரு 100 ஜோடியும், ஒரு வெள்ளாடு 20 பெண்ணாடு, ஒரு ஆணாடு இந்த விகிதத்தில் நம்ம வளர்க்கும் பொழுது நமக்கு வந்து அதனுடைய எச்சங்கள் வந்து மீனுக்கு உணவாகவும் தண்ணீர் வந்து நம்ம நெல்லுக்கு நீர் பாய்ச்சுவது இது மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த முறையில் நம்ம வந்து செய்யும் பொழுது நமக்கு வந்து அளவுக்கு அதிகமான
உற்பத்தி திறனும் அதிகரிக்குது, நிகர லாபமும் கூடுது, வேலைவாய்ப்பும் அதிகரிக்குது மற்றும் கழிவினுடைய விகிதமும் அதிகரித்து நம்மளுடைய மண்ணினுடைய வளமும் அதிகரிப்பு செய்யுது. ஸோ இதே வந்து தோட்டக்கால் பகுதி நிலங்களுக்கு என்ன மாதிரியான ஒருங்கிணைப்பு செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பயிர் சாகுபடி, கறவை மாடு வளர்ப்பு, சாண எரிவாயு, காளான் வித்துக்கள் தயாரிப்பு, வீட்டு தோட்டம் அமைப்பது, மரம் வளர்ப்பு, தீவன பயிர் சாகுபடி. ஸோ இதில் வந்து அதிக நீர் இருக்க பகுதியில் ஏற்கனவே உள்ள மாதிரியான அமைப்புகள், அங்கங்களை வந்து ஒருங்கிணைப்பு செய்கிறோம். இதே வந்து தண்ணீர் பற்றாக்குறை பற்றாக்குறை இருக்கக்கூடிய இடங்களில் வந்து நம்ம வேறு மாதிரியான ஒரு அமைப்பை செய்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே கறவை மாடுகள் வளர்ப்பு ஒரு பிரதானமாகவும் இருக்கும், பயிர் சாகுபடியும் பிரதானமாக இருக்கும். அதுலேருந்து வரக்கூடிய பண்ணை கழிவுகளை வந்து மாடுக்கு உணவாகவும், அங்கேருந்து சாண எரிவாயுவின் மூலமாக நமக்கு வந்து என்னென்னா அதற்கப்புறம் வந்து வெர்மி கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்புழு உரம் தயாரிப்பு, அதுக்கப்புறம் காளான் வித்து தயாரிப்பு, மரம் வளர்ப்பு, தீவன பயிர் சாகுபடி, இது மாதிரி வெவ்வேறு அங்கங்களை வந்து நம்ம ஒருங்கிணைப்பு செய்கிறோம். இதே புன்செய் பகுதிகளுக்கு ஒருங்கிணைந்த பண்ணைய முறை அப்படின்னு பார்த்தோம்னா, பயிர் சாகுபடி, மாடு வளர்ப்பு, சாண எரிவாயு, கூடவே வந்து நீர் கொஞ்சம் வந்து போதுமான அளவு இருந்துச்சுன்னா மீன் வளர்ப்பு செய்வது, பட்டுப்புழு வளர்ப்பு செய்வது, அதே மாதிரி காளான் வித்து தயாரிப்பது, காளான் வளர்ப்பு செய்வது, இது போன்ற செயல்களையும் நம்ம வந்து செய்யணும். முன்னாடியே சொன்ன மாதிரி கறவை மாடு வளர்த்தல், அதுக்கப்புறம் வந்து சாண எரிவாயு கலன் அமைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து குறுகிய சின்ன பண்ணைக்குட்டிகளை அமைத்து வந்து மீன் வளர்ப்பு செய்தல், அதே மாதிரி காளான் வித்து உற்பத்தி செய்தல், அதே மாதிரி மரங்களில் வந்து வேலியில் வந்து நம்ம வந்து தீவன பயிர்களையும் வளர்க்கலாம், அதே மாதிரி நம்ம மரப்பயிர்களையும் வளர்க்கலாம். அதே தீவன பயிர்களை வளர்க்குறது இது கம்பு நெய்ப்பியர் வந்து கோயம்புத்தூர் ராகம் 3க்கும் 4க்கும் போன்ற வேறுபாடுகள். 4ல் எவ்வளவு அளவு தூர் வந்து கம்பு நெய்ப்பியர், கோயம்புத்தூர் 4ல் வந்து எந்த அளவுக்கு இந்த தூர் அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதுனுடைய விளக்கப்படம் இது. இதே கறவை மாடு வளர்ப்பு அந்த புன்செய் நிலத்தில் இருக்கக்கூடிய, அதாவது தோட்டக்கால் பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்களுக்கு வந்து கறவை மாடு வளர்ப்பு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான அங்கமாக அமையும். இதில் வந்து ஜெர்சி கலப்பின பசுகளை, ஜெர்சி கிராஸ் பசுகளை நம்ம வந்து 5 எண்ணிக்கையில் நம்ம வந்து வளர்த்தோம் அப்படின்னா அதுக்கு தேவையான பசுந்தீவனமும் 25 30 கிலோ தேவைப்படும். அதே மாதிரி காய்ந்த தீவனம் வந்து ஒரு 10 கிலோ தேவைப்படும். அடர் தீவனம் வந்து ஒரு 2 கிலோ தேவைப்படும். ஸோ மாடு வளர்ப்புக்கு உண்டான பொருளாதாரம் பார்த்தோம்னா, ஆண்டுக்கு சராசரியாக வந்து எதிர்பார்க்கும் பால் அளவு வந்து ஒரு 5745 லிட்டர் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கோம் அப்படின்னா, லிட்டருக்கு உற்பத்தி செலவு வந்து ஒரு 5 ரூபாய், பால் விலை வந்து விற்பனை விலை வந்து 8 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோராயமாக கணக்கிட்டு வச்சோம் அப்படின்னா, அதாவது இப்போ இருக்கக்கூடிய நிலையில் வந்து கிட்டத்தட்ட 40 ரூபா பால் விற்றாலும், ஆனால் அதில் உற்பத்தி செலவு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபாய்க்கு மேலே, 35 ரூபாய்க்கு மேலே தான் போயிட்டு. ஸோ அதனுடைய விகிதத்தில் தான் இது அமைஞ்சிருக்கு. ஸோ நமக்கு வந்து நிகர லாபம் கிடைக்கிறது வந்து இது மாதிரியான அமைப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அந்த பண்ணை மாடு வளர்ப்பிலிருந்து வரக்கூடிய சாணத்தை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்து 2 கியூபிக் மீட்டர் அளவுக்கு நமக்கு வந்து உற்பத்தி செய்யலாம். எது உற்பத்தி செய்யலாம் அப்படின்னா, நம்ம பயோகேஸ் உற்பத்தி செய்யலாம், சாண எரிவாயு. ஸோ இதன் மூலமாக நமக்கு வந்து பண்ணைக்கு நம்ம வீடுகளுக்கு தேவையான சிலிண்டர், கேஸ் சிலிண்டரினுடைய எண்ணிக்கையை நம்ம வந்து குறைத்து இல்லாமல் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து இதை பயன்படுத்திக்கலாம். ஏதாவது ஒன்று வாங்கினாலே போதும். ஏதாவது தேவை இருக்கும் பட்சத்தில் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். மற்ற நேரங்களில் வந்து இதை பயன்படுத்துறது. இது தோட்டக்கால் பகுதியில் எப்படியெல்லாம் வந்து ஒருங்கிணைப்பு செய்யும்போது நமக்கு வந்து என்ன மாதிரியான நன்மைகள்லாம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த அளவுக்கு இது ஒன்று தொடர்பு கொண்டது அப்படிங்கிறத பார்ப்போம். கிட்டத்தட்ட 1 ஹெக்டேர் பரப்பளவில் நம்ம வந்து இதை செஞ்சோம் அப்படின்னா, ஒரு பயிர் சாகுபடிக்கு வந்து ஒரு 0.9 ஹெக்டேரும், அதில் அதன் பாதுகாப்பு அரணாக ஓரக்கால் மரங்கள், அதாவது வரப்பு மரங்களை வளர்த்து அது கூடவே பயிர் சாகுபடியிலேருந்து கறவை மாடுகளுக்கு தேவையான தீவனங்களை வந்து இது பண்ணுறது. அங்கேருந்து கறவை மாடுகள்லேருந்து விழக்கூடிய எச்சங்கள் வந்து மாடுகளுக்கு தீவனமாக அமையுது. மாடுகளிலிருந்து வரக்கூடிய எச்சங்கள் வந்து பயிர்களுக்கு ஒரு உரமாக அமையுது. அதே மாதிரி அங்கேருந்து சாண எரிவாயு கலன் அமைக்கலாம். அதன் மூலமாக நமக்கு வந்து எரிசக்தியும் நமக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு தோட்டக்கால் பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகளை செய்யலாம் அப்படிங்கிறது. இதே வந்து ஒரு மானாவாரி பகுதிகளுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் செய்யலாம் அப்படின்னா, அங்கே மாடு வளர்ப்பு இருந்த மாதிரி இங்கே வந்து ஆடு வளர்ப்புங்கிறது ஒரு பிரதான தொழிலாக அமையும்.
ஸோ பயிர் வளர்ப்பு வந்து முழு 3 போகமும் வந்து நம்ம செய்ய முடியாது. ஒரு போகம் மட்டும் பயிர் வளர்ப்பு செஞ்சுட்டு மீத உள்ள போகங்களை ஆடு வளர்ப்பு, அதன் கூடவே வேளாண் காடுகள் வளர்ப்பு, அதாவது கருவேல மரங்கள், கொழுக்கட்டை புல், சுபா புல், கொழுக்கட்டை புல், அது மாதிரி வேளாண் தோட்டங்கள், இலவம் மரம், கொழுக்கட்டை புல், சீத்தா மரம், கொழுக்கட்டை புல், பெருநெல்லி, அதே போன்று கொடுக்காப்புளி, இந்த கொடுக்காப்புளி போன்ற மரங்கள்லாம் கடந்த 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 வருடங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு கிலோ உடைய இடை ஒரு கிலோவே வந்து கிட்டத்தட்ட 200 ரூபாய் 300 ரூபா வந்து கொடுக்காப்புளியினுடைய பழங்கள்லாம் விற்பனை செய்யப்பட்டது. ஸோ அந்தளவுக்கு இந்த மானாவாரி பகுதியில் இந்த பெருநெல்லி, கொடுக்காப்புளி போன்ற மரங்கள், சீத்தா மரங்கள், இது மாதிரியான எண்ணற்ற விஷயங்கள்லாம் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பயிர், அதாவது நம்மளுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்கு உண்டான இது. அதே மாதிரி பண்ணைக்குட்டை, ஏன்னா மானாவாரி பகுதிகளில் வந்து நீர் சேகரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அந்த நீரை மழை நீரை வந்து நம்ம சேகரித்து சரியான முறையில் வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு தேவையான நீரும் அது அதன் காரணமாக வந்து நம்மளுடைய பண்ணையினுடைய உற்பத்தி திறனும் வந்து அதிகரிக்கும். உதாரணத்துக்கு மானாவாரி பகுதியில் என்னென்ன மாதிரியான ஒருங்கிணைந்த பண்ணைய முறை செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி பயிர் சாகுபடி கூடவே வந்து ஆடு வளர்ப்பு செய்வது, பயிர் சாகுபடி ஆடு வளர்ப்பு மற்றும் வேளாண் காடுகள் செய்வது, மற்றும் தோட்டக்கலை பண்ணைக்குட்டை அமைக்கிறது, எருமை வளர்ப்பு, வேளாண் காடுகள் அமைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து முயல் வளர்ப்பு, இதையும் நம்ம வந்து ஒருங்கிணைப்பு செய்யலாம். புல் வளர்ப்பு, அதாவது மரத்திற்கு கீழே வந்து வேளாண் காடுகள் அமைச்சு அதுக்கு கீழே வந்து புல் வளர்ப்பது, நேராக வந்து மேய்ச்சல் நிலங்களாக அமைத்து அதை வந்து ஆடுகள் மேய வைப்பதற்கு உண்டான சாதகமான சூழ்நிலை ஏற்படுது. முயல், மசால், இது மாதிரி வறண்ட நில பகுதிகளுக்கு தேவையான தீவன பயிர்களை நம்ம வந்து வளர்ப்பு செய்யுது. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தலைச்சேரி வெள்ளாடு வந்து ஒரு 20 பெட்டை ஆடுகளும் ஒரு கிடா ஆடும் வளர்க்கும் பொழுது நம்ம அதுக்கு தேவையான செலவுகள் அப்படிங்கிறத இந்த இதில் போட்டிருக்கோம். நமக்கு நிகர வருமானம் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து இந்த கூறுகளை கருத்தில் கொள்ளும் பொழுது நமக்கு வந்து 35,000 ரூபாய் வரும். ஸோ இதனுடைய மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம வந்து இப்போ இதில் பார்க்கும்போது நமக்கு கிடைக்கும். அது ஆடு வளர்ப்பில் இப்போ இருக்கக்கூடிய இந்த மானாவாரி பகுதிகளில் வந்து எப்படி ஒருங்கிணைப்பு செய்யும் பொழுது என்ன மாதிரியான ஒருங்கிணைப்பு மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன மாதிரியெல்லாம் அமையும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பண்ணைக்காடுகள் அங்கே வந்து கீழே வந்து புல் வளர்ப்பு மூலமாக ஆடு மாடுகள் மேய்வதற்கு உண்டான தீவனமாக அமைது. அதே மாதிரி பண்ணைக்குட்டையை வந்து நமக்கு தேவையான நீர்கள் வந்து பயிர் வளர்ப்பு மற்றும் ஆடு வளர்ப்புக்கு தேவையான நீரை வந்து சேகரிப்பு செய்வதற்கு, அதே மாதிரி ஆடு வளர்ப்பு மூலமாக ஆட்டு எரு வந்து நமக்கு பண்ணை காடுகளுக்கும் கிடைக்கும், பயிர் சாகுபடி செய்வதற்கும் கிடைக்கும். இது வந்து வெவ்வேறு வயல்வெளிகளில் வந்து ஆய்வு செய்யப்பட்ட ஒரு தரவு தான் வந்து இந்த இதில் கொடுத்துருக்கு. அதாவது ஒரு ஒருங்கிணைந்த பண்ணைய முறையில் அவர்கள் செய்யும் பொழுது அவங்களுடைய நிகர வருமானம் வந்து மிகவும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்டான ஆய்வு முடிவுகள் தான் அது. பயிர் சாகுபடி கூடவே உண்டான சார்பு தொழில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, வான்கோழி வளர்ப்பு, மண்புழு உரம் தயாரிப்பது, எருமை மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, செம்மறியாடு, வெள்ளாடு இரண்டுமே, அப்புறம் மண்புழு உரம் உற்பத்தி செய்வது, அதுக்கப்புறம் வந்து பண்ணை காடுகள் அமைப்பது. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒருங்கிணைந்த பண்ணைய முறையின் மூலமாக நமக்கு வந்து என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் பெறலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிக உற்பத்தி திறன், அதிக மற்றும் நிரந்தர வருமானம் கிடைப்பது, அதே மாதிரி நம்மளுடைய ரிஸ்க்கு முன்னாடியே சொன்ன மாதிரி வேளாண்மை துறையில் நிலவக்கூடிய நிலைத்தன்மையற்ற நிலையை வந்து நம்ம வந்து குறைப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பாக நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம். நமக்கு குடும்ப நபர்களுக்கு உண்டான சீரான வேலை வாய்ப்பை பெறுவதற்கு, பண்ணை கழிவுகளை சிறந்த முறையில் சுழற்சி செய்வதற்கு, நமக்கு தேவையான மற்றும் நம்ம சார்ந்திருக்கக்கூடிய நான் ஃபார்மிங் பாப்புலேஷனுக்கு உண்டான சத்தான உணவை உற்பத்தி செய்வதற்கு இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் மூலமாக நம்ம வந்து நன்மைகளை பெறலாம்.
அதாவது நன்செய் மரங்கள், நன்செய் நிலங்களில் வந்து பயிர் சாகுபடி, மீன் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மண்புழு உரம், கறவை மாடு வளர்ப்பு, இதன் மூலமாக நமக்கு வந்து ஒருங்கிணைப்பு செய்யலாம். உப தொழில்கள் பார்த்தோம் அப்படின்னா காய்கறி, தீவனப்பயிர், மீன் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மண்புழு உரம், கறவை மாடு. அடுத்து தோட்டக்கல் பயிர்களுக்கு கறவை மாடு வந்து ஒரு பிரதானமாகும். அதன் வந்து சாண எரிவாயுக்கள், நாட்டுக்கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு ஒரு பிரதானமாக அமையும். அதே மாதிரி மானாவாரி பகுதிகளில் ஆடுங்கிறது ஒரு பிரதானமாக அமையும். அதே மாதிரி நாட்டுக்கோழி, மண்புழு உரம் அந்தந்த இடங்களுக்கு கிடைக்கக்கூடிய வளங்களை பொறுத்து நம்ம வந்து இதை தீர்மானம் செய்து கொள்ளலாம்.